ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மேலே வந்திருக்கிறோம். செடியெல்லாம் பார்த்துட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு பூ எதனா இருக்குதா கிளீனு போகலான்னு சொல்லிட்டு வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கொய்யாக்கா மரத்துக்கிட்ட வந்திருக்கிறோம். நம்ம கொய்யாக்கா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னும் அது கொய்யாக்கா இதோ உள்ள போயிட்டு இருக்குது. இந்த அவரைக்காய் கொடியெல்லாம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த மண் கலவை எல்லாம் மாற்றி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் நல்லா இருக்குது. முன்னாடி பழுத்த மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு, காஞ்ச மாதிரி. இப்ப இந்த எருவெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். மண் கலவை எல்லாம் மாத்தி சாம்பல் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். இதுல நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றணும். இன்னைக்கும் மண்புழு கூட விட்டு வச்சிருக்கிறேன். இத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மண்புழு. இன்னைக்கு வந்து நம்ம செம்பருத்தி செடி, கத்திரிக்காய் செடி எல்லாம் எடுத்து நடலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து 3-4 அரும்பு பூ வந்திருக்குது கத்திரிக்காய் செடியில. பார்க்கலாம் காய் வருதா என்னன்னு சொல்லிட்டு. மாங்காய் மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்குது. ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் மண்கலவை கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. மொக்கா செடி ஒண்ணு நான் இதுல நட்டுட்டு இருக்கிறேன். அது வளரவும் மாட்டேங்குது, ஒண்ணும் மாட்டேங்குது. இது பாருங்க அப்படியே இருக்குது. அதை நான் புடுங்கி எடுத்துட்டேன். இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் மண்கலவை கொட்டலாம். கம்மியா இருக்குது மாங்காய் மரத்துல. வாழை மரத்துல நல்லா இருக்குது. வாழை மரம் அது பாருங்க எத்தனை இலை வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது. நம்ம புதுசா மாத்தி வச்ச இந்த தொட்டியில இந்த மஞ்சள் செடிய, இந்த மஞ்சள்லாம் எல்லாம் வந்துருக்குது. எருவெல்லாம் போட்டிருக்கிறோம். பார்க்கலாம். அங்க மறுபடியும்